ஹலோ, இப்போ நாம் ஒரு விதை இலை தாவர விதைக்கும் இரு விதை இலை தாவர விதைக்கும் என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் அந்த பேர்லேயே இருக்குது பாரு. இரு விதை இலை தாவர விதையில் 2 விதை இலைகள் காணப்படுது. ஒரு விதை இலை தாவர விதையில் ஒரே ஒரு விதை இலை காணப்படுது. இது ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ். இரு விதை இலை தாவர விதையில் விதை துளை காணப்படுகிறது. ஆனால் ஒரு விதை இலை தாவர விதையில் விதை துளை கிடையாது. அதுக்கு அடுத்து இந்த விதையை சுற்றி இருக்கக்கூடிய விதை உரையை பார்ப்போம். இது இரு விதை இலை தாவர விதைகளில் 2 அடுக்குகளாக காணப்படுது, மேலுறை மற்றும் உள்ளுறை. ஆனால் ஒரு விதை இலை தாவர விதைகளில் ரெண்டுமே சேர்ந்து சவ்வு போன்ற ஒரே ஒரு விதையுறை காணப்படுகிறது. அடுத்து கரு அச்சை எடுத்துக்கிட்டோம்னா இரு விதை இலை தாவர விதையில் நீளமான கரு அச்சு காணப்படுகிறது. ஆனால் ஒரு விதை இலையில் குறுகிய கரு அச்சு, அங்கே கருவே மிக சிறிய அளவில் இருக்கும். அதனால் கரு அச்சு மிக குறுகிய கரு அச்சு காணப்படுகிறது. இரு விதை இலை தாவர விதைகளில் முளை குருத்தும் அதே மாதிரி முளை வேரும் காணப்படுது. ஆனால் ஒரு விதை இலை தாவர விதைகளில் பார்த்தேன்னா இந்த முளை குருத்தும் காணப்படும், அதை சுற்றி ஒரு முளை குருத்து உரையும் அதே மாதிரி வேரை சுற்றி முளை வேர் உரையும் காணப்படுது. ஸோ இதை நம்ம 2 பாயிண்டாகவே எழுதிடலாம். ஒரு விதை இலை தாவரங்களில் முளை வேர் உரை காணப்படுகிறது, முளை குருத்து உரை காணப்படுகிறது. அதே இது இரு விதை இலை தாவர விதைகளில் ரெண்டுமே காணப்படவில்லை. அடுத்து சேமிப்பு உணவை பார்த்தோம்னா இரு விதை இலை விதைகளில் விதை இலைகள் தான் உணவை சேமித்து வைக்கிறது. ஆனால் ஒரு விதை இலை தாவர விதைகளில் என்ன ஆகுது, கருவூன் திசுவை உணவு சேமிப்பு திசுவாக செயல்படுகிறது. அப்போ கருவூன் திசு காணப்படுகிறது. இங்கே உணவு சேமிப்பு திசு விதை இலைகள். இரு விதை இலை தாவர விதைகளில் மேலடுக்கு காணப்படுவதில்லை. ஆனால் ஒரு விதை இலை தாவர விதைகளில் இந்த கருவூன் திசுவையும் கருவையும் வேறுபடுத்தக்கூடிய மேலடுக்கு காணப்படுகிறது. இரு விதை இலை தாவர விதையில் விதை இலை மேல்தண்டு காணப்படுகிறது, அதே மாதிரி விதை இலை அடித்தண்டும் காணப்படுகிறது. ஆனால் இது ஒரு விதை இலை தாவர விதைகளில் காணப்படாது. கடைசியாக எடுத்துக்காட்ட கூட நாம் சொல்லிக்கலாம். இரு விதை இலை தாவர விதைக்கு பட்டாணியும் ஒரு விதை இலை தாவர விதைக்கு நெல்லும். ஓகேயா? ஈஸியாக இருக்குல்ல?